Chapter 8, Article Writing. Article Writing. So, article writing is the process of creating a non fictional text about topics that can vary from serious to the ordinary. ஸோ நான் ஃபிக்ஷன் ரைட்டிங் அப்படின்னா ஆர்டிக்கல் ரைட்டிங் அப்படின்னா இட்ஸ் a நான் ஃபிக்ஷனல் ரைட்டிங். ஸோ இது வந்து இட் வில் பி மோஸ்ட்லி இன்ஃபார்மல் ரைட்டிங். இட் வில் ஹாவ் different topics to discuss. That is, it can vary from serious to ordinary topics. Serious topics ஆகவும் இருக்கும், or else ordinary topics ஆகவும் இருக்கும். So an article is a piece of writing mainly intended to be published in a newspaper, magazine or journal and has wide audience. So article writing வந்து எதில் பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னா நியூஸ் பேப்பரில், மேகசின், ஜேர்னல், and it will have wide audience. Like wide audience na வெவ்வேறு கண்ட்ரீஸ்லேருந்து வெவ்வேறு ஸ்டேட்ஸ்லேருந்து நிறைய ஆடியன்ஸ் வந்து இருப்பாங்க. அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க. இதோட ஐடியாஸ் எதை கவர் பண்ணோன்னா கரண்ட் இஷ்யூஸ், கரண்ட் டாபிக்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு டாபிக்ஸ் ஆஃப் ஜென்ரல் இன்ட்ரெஸ்ட் சச் அஸ் ஹெல்த், பாலிட்டிக்ஸ் ஆர் என்டர்டைன்மெண்ட், என்வைரன்மெண்டல் கன்சர்ன்ஸ், இந்த மாதிரி ஜென்ரல் டாபிக்ஸாகவும் இருக்கும். ஆர் ப்ராப்ளம்ஸ், ஏதாவது இஷ்யூஸ் சொசைட்டியில் இருந்து அதை வந்து எடுத்து சொல்கிறதுக்கும் article will be useful. So wide audience is like இப்போது நிறைய ஆடியன்ஸ் இருக்கிறப்போ ஒவ்வொரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் ஆடியன்ஸும் ஒவ்வொரு லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த லாங்குவேஜ் would be லைக் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கலை வந்து டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி அண்ட் டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ரீட் பண்ணுறனால நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் should be interesting, simple, and it should include stories, anecdotes and also facts to keep the readers engaged. ரீடர்ஸோட அட்டென்ஷனை வந்து நம்ம கேதர் பண்ணிக்கிறதுக்கு லாங்குவேஜ் எப்போவுமே வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே நேரத்தில் சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற வகையிலையும் இருக்கணும். தென் இந்த லாங்குவேஜஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்குறதுக்கு ஸ்டோரிஸ், anecdotes, அப்புறம் ஃபேக்ட்ஸ், மெயினாக ஃபேக்ட்ஸ் இருக்கணும். அந்த ஃபேக்ட்ஸை வந்து ஸ்டோரிஸும் anecdotes மூலியமாகவும் லைக் கம்பேர் பண்ணி யூ ஹாவ் டு டெல் ஸோ தட் ரீடர்ஸ் எல்லாம் என்கேஜ்டாக இருப்பாங்க. தே வில் ட்ரை டு ரீட் ஃபுல்லாக நம்ம என்ன ஆர்டிக்கல் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத தே வில் ட்ரை டு ரீட். Then language should be formal or informal. Mostly it will be informal, depending on the target audience. ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸை பேஸ் பண்ணி, இப்போ பிஸ்னஸ் செக்டாருக்கு நீங்கள் ஆர்டிக்கல் எழுதுறீங்களா, இட் ஷுட் பி ஃபார்மல். வெரஸ் நார்மல் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் எழுதுகிறப்போ இட் வில் பி இன்ஃபார்மல். பட் இட் வில் பி மோஸ்ட்லி இன்ஃபார்மல். ஏன்னா நார்மல் பீப்புளுக்கு தான் ஆர்டிகல்ஸ் வந்து நியூஸ் பேப்பரில் மோஸ்ட்டாக பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ தட் மோஸ்ட் ஆஃப் த ஆர்டிகல்ஸ் வில் பி இன்ஃபார்மல் எக்ஸப்ட் ஒன் ஆர் டூ. இட் ஷுட் பி லெஸ் ஃபார்மல் தேன் அ ரிப்போர்ட். ரிப்போர்ட்டுக்கு இருக்கிற ஸ்டெப்ஸ், அந்த டிராஃப்டிங், இந்த மாதிரி இல்லாமல் ஆர்டிக்கிளுக்கு வந்து அதை விட கம்மியான லைக் ஃபார்மட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆர்டிக்கல் எழுதுவோம். ஸோ வாட் கேன் ஆர்டிக்கல் டூ? It can offer suggestions, advice, provide information on various topics and subjects. It can compare two topics, describe a location, person, object, technology, or simply amuse and bring a smile on a reader's face. Enable readers to think, hence it can influence. Offer arguments, counter arguments and opinions. என்னெல்லாம் வந்து ஒரு ஆர்டிக்கல் பண்ணோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் சஜஷன், ஒரு ப்ராப்ளமை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கு சில சஜஷன்ஸ் ஒரு அட்வைஸ் கொடுக்கும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் லைக் ஒரு டாபிக் என்னென்ன விஷயங்கள், லைக் ஒரு டாபிக் சூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கான தேவையான இன்ஃபர்மேஷன், அந்த டாப்பிக்கோட ரிலேட்டட் டாபிக்ஸ் என்னென்னலாம், அந்த மாதிரி தே வில் ட்ரை டு கவர் ஒரு பர்டிகுலர் டாபிக் ஃபுல்லாக அதோட இன்டெப்த் அனலைஸ் பண்ணி கவர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆர்எல்ஸ் தே வில் கம்பேர், ரெண்டு டாபிக் எடுத்து தே வில் கம்பேர் அண்ட் கம்பைல ஆர்டிக்கல். அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கல் மேபி லைக் ஒரு ட்ராவலாக் மாதிரி ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆர் பர்சனை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆப்ஜெக்ட், டெக்னாலஜி, இப்படி ஏதாவது ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் எடுத்து டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. And or else just to bring a smile or just to amuse the audience ஒரு ஆர்டிக்கல் எழுதுவாங்க. லைக் காமிக்காக இருக்கும் அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே. அண்ட்
இந்த ஆர்டிகல்ஸ்லாம் எழுதுற பர்ப்பஸ் என்னன்னா, இட் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் த ரீடர்ஸ். ஆர்டிக்கல் ஆர் எனி பீஸ் ஆஃப் ரைட்டிங் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் த ரீடர்ஸ் மைண்ட். படிக்கிறப்போ ஏதாவது ஒரு தாட் நல்லா இருந்துச்சுன்னா, அது தாட் வந்து நம்ம மைண்ட்குள்ளே போயிட்டு இட் வில் ட்ரை டு இன்ஃப்ளூயன்சஸ். நம்ம அதை வந்து நம்மளோட டே டு டே ரொட்டீனில் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்க நினைப்போம். ஸோ இட் கேன் ஈஸிலி இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் இட் வில் ஆல்சோ ஆஃபர் ஆர்கியூமெண்ட்ஸ், கவுண்டர் ஆர்கியூமெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே நம்மளோட ஒப்பீனியன்ஸ்க்கு வந்து நிறைய வே கொடுக்கும். அதை படிச்சுட்டு வி வில் பி லைக் நம்மளோட ஒப்பீனியனை சொல்கிற மாதிரி, எஸ் நான் இந்த பாயிண்ட்டோட அக்ரி பண்ணுறேன், இல்லை நான் இதோட அக்ரி பண்ணலை, அந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்ஸ்க்கும் கவுண்டர் ஆர்கியூமெண்ட்ஸ்க்கும் இந்த ஆர்டிக்கல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் ஃபார்மெட் ஆஃப் அன் ஆர்டிக்கல். ஆர்டிக்கலுக்கு என்ன ஃபார்மெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இட் வில் பி மோஸ்ட்லி இன்ஃபார்மல் ரைட்டிங் சொன்ன மாதிரி. ஸோ தெர் ஆர் நோ ரூல்ஸ், எந்த ரூல்ஸும் கிடையாது, டெக்னிக்ஸும் கிடையாது டு பி ஃபாலோட். பட் இட் ஷுட் பி ரிட்டன் இன் அன் ஆர்கனைஸ்ட் வே. லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கணும், ஆனால் எந்த வித ஃபார்மல் ரைட்டிங்கும் தேவையில்லை. பட் ஒரு பேசிக் அவுட்லைன் இருக்கணும். அதுக்கு வந்து ஃபைவ் அவுட்லைன் கொடுத்துருக்காங்க, 5 ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 5 கேட்டகரைசேஷன் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம்னா ஹெட்டிங் அண்ட் டைட்டில். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஹெட்டிங் டைட்டில் அது வந்து ஐ கேட்சியாக இருக்கணும். நீங்கள் எழுத போகிற ஆர்டிக்கலோட சென்ட்ரல் தீமாக இருக்கணும். செகண்ட் இஸ் பைலைன். பைலைனுங்கிறது நீங்கள் உங்களோட பேர், ஆர்டிக்கலை எழுதுகிற அந்த ஆத்தரோட நேம் வந்து மென்ஷன் ஆகிருக்கணும், ரைட்டரோட நேம் இருக்கணும். அண்ட் தட் ஷுட் பி இன்டெண்டட் ரைட். டைட்டிலுக்கு கீழே அடுத்த லைனில் ரைட் ஹேண்ட் சைடில் இன்டென்ட் பண்ணி நம்ம போட்டிருக்கணும். இன்ட்ரடக்ஷன் அடுத்தது. தேர்ட் ஒன் இஸ் இன்ட்ரடக்ஷன். ஸோ இதில் வந்து மெயின் கண்டென்ட் என்னவோ அதை வந்து நீங்கள் சொல்வீங்க பேஸ்ட் ஆன் த கான்டெக்ட், பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணி. ஸோ இதில் வந்து ஓகே நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்றதை வந்து யூ வில் ட்ரை டு டெல் இந்த இன்ட்ரடக்ஷன். ஓகே நம்ம வந்து இப்போ இதை தான் அந்த கேஸ் ஸ்டடி பண்ண போகிறோம் அப்படின்னு யூ வில் ட்ரை டு இன்ட்ரடியூஸ் அண்ட் செட் த பேக்ரவுண்ட் ஃபார் தி ரீடர்ஸ். அதான் யூ வில் எஸ்டாப்ளிஷ் த கான்டெக்ட். ஓகே, ஸோ ட்ரா த ரீடர்ஸ் அட்டென்ஷன் யூஸிங் அனெக்டோட்ஸ், ஸ்டார்டிங் ஃபேக்ட்ஸ், starting lines and facts, statistics, rhetorical questions for and also quotations. என்னெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளை ரீடர்ஸோட அட்டென்ஷனை கேதர் பண்ணலாம் அப்படின்னா anecdotes, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேக்ட்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ரெட்டோரிக்கல் கொஷின்னா கொஷினை ஆத்தரே ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு ஆன்சரையும் ஆத்தரே கொடுத்துட்றது தான். லைக் கொஷின் அண்ட் ஆன்சர் வில் பி கிவன் பை த ரைட்டர், பட் தென் கொஷின் ஆன்சர் செக்ஷன் மாதிரி அதை கொண்டு வருவார். அண்ட் கொட்டேஷன்ஸ், சில லைக் ஃபேமஸ் கொட்டேஷன்ஸ் ஏதாவது கோட்ஸ் இருந்ததுன்னா யூ வில் கிவ். அண்ட் இதெல்லாம் ஐ கேட்சியாக இருக்கும் அண்ட் ஒரு ரீடர்ஸ் மைண்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வரும். ஓகே நம்ம படிக்கலாம், இந்த ஆர்டிக்கலை வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபோர்த் இஸ் பாடி. பாடியில் வந்து ஹேவ் டு டிவைட் 2 to 3 பேராகிராஃப்ஸை டிவைட் பண்ணிவிட்டு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்னன்றதை குரூப் பண்ணி 3 பேராகிராஃப்ஸ்லையும் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணோன்னா மெரிட்ஸ் இருக்கணும், மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் தான் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். காசஸ், கான்சிக்வன்சஸ், எஃபெக்ட்ஸ், அட்வான்டேஜஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே என்னென்ன லைக் எது இதனால யூஸ்ஃபுல், இது ஏன் இந்த பர்டிகுலர் டாபிக் வந்துச்சு, இதோட கான்சிக்வன்ஸ் என்ன, இதோட சொல்யூஷன் என்ன, அந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம குரூப் பண்ணி இந்த பாடியிலே வந்து 2-3 பேராகிராஃப்ஸில் கொண்டு வந்துடணும். கன்க்ளூஷன் என்னென்னா அது வந்து ஒரு லாஜிக்கல் எண்ட் டு த ரிட்டன் கண்டென்ட் ஆர் அ ஃபார்மல் எண்ட். லைக் நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ லைக் ஹாவ் டு ட்ரை டு கன்க்ளூட், நான் இதை தான் சொல்லியிருக்கேன் இதில் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு கன்க்ளூஷன், ஃபார்மல் கன்க்ளூஷன் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ கன்க்ளூஷனில் வந்து யூ ஹாவ் டு கிவ் ஒரு ஜஸ்ட்டாக ஒரு 2-3 லைனில் என்ன கொடுக்கணுன்னா சம்மரி ஆஃப் ஆல் த இன்ஃபர்மேஷன். நீங்கள் பாடியில் எழுதின எல்லா சம்மரியோட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸோட சம்மரியை வந்து கன்க்ளூஷனில் கொடுக்கணும். தென் யுவர் ஃபைனல் ஒப்பீனியன், ரெக்கமெண்டேஷன் ஆர் கமெண்ட் எக்ஸ்பிரஸிங் அ ஹோப், அ வார்னிங், அன் அப்பீல் ஆர் அ கால் ஃபார் ஆக்ஷன். ஸோ ஃபைனல் ஒப்பீனியன், நீங்கள் என்ன உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன, ஆர் இஃப் யூ வாண்ட் டு ரெக்கமெண்ட் சம்திங் or if you want to suggest something, you have to tell it in the last concluding part you have to tell. So yeah, if you want to warn, like இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா this problem will be creating a very big harmful effect. அந்த மாதிரி if you want to warn particular group of audience, you can also state your warning there. And also you want to appeal something, நீங்கள் வந்து
ஏதாவது ஒன்று வந்து தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா யூ கேன் டெல் தட். ஸோ தீஸ் ஆர் த ஃபார்மட்ஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல். தென் ஸ்டெப்ஸ் இன் ஆர்டிக்கல் ரைட்டிங். ஓகே, பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் கொடுத்துருக்காங்க. த டாபிக் ஷுட் பி யூனிக் அண்ட் ஆஃப் ரெலவென்ஸ். Know the target audience. Identify the aim of writing. And the title should be short and eye-catching. Striking opening sentence இருக்கணும். Enumerate your ideas before writing. Be true to what you write. Make assertions and go by them throughout the article. Keep the article brief. Break the article into paragraphs. Pay attention to choice of voice and tense. Conclude logically. ஸோ டாபிக்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுற டாபிக்ஸ் யூனிக்காக இருக்கணும், ஸோ தட் எல்லாருமே அதை ரீட் பண்ணுவாங்க. அண்ட் டார்கெட் ஆடியன்ஸ், நீங்கள் யாருக்கு எழுத போகிறீங்கன்னு தெரிஞ்சு ஹாவ் டு ரைட். அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் ஸ்டைல் யூஸ் பண்ணி ஹாவ் டு ரைட் யுவர் ஆர்டிக்கல். அப்புறம் எதுக்காக நீங்கள் எழுதுறீங்கன்ற எய்மை வந்து ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். மேபி டு அட்வைஸ் ஆர் என்டர்டைன், எதுக்காக வேணாலும் இருக்கலாம், பட் அது உங்களுக்கு தெரியணும். த பர்பஸ் ஆஃப் ரைட்டிங் அன் ஆர்டிக்கல் ஷுட் பி நோன் பை தி ரைட்டர். ஓகே, அப்புறம் த டைட்டில் ஷுட் பி ஷார்ட்டாகவும் ஐ கேட்சியாகவும் இருக்கணும். தென் ஸ்ட்ரைக்கிங் ஓப்பனிங் சென்டென்ஸ். ஓப்பனிங் சென்டென்ஸ் ஷுட் பி லைக் ஒரு ரீடர் இதில் வந்து ஒரு எடுத்தோடனே ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். தென் எனுமரேட் யுவர் ஐடியாஸ் பிஃபோர் ரைட்டிங். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்றதை வந்து யூ ட்ரை டு மேக் இட் இன்டு அ பாயிண்ட். உங்களோட தனியாக அது ஒரு லைக் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக யூ மேக் இட் இன்டு அ பாயிண்ட். அண்ட் ஸோ தட் யூ வில் பி ஏபிள் டு டெல் நீங்கள் இதெல்லாம் தான் சொல்ல போகிறீங்கன்றதை வந்து யூ ஒன்ட் ஃபர்கெட். பி ட்ரூ டு வாட் யூ ரைட். நீங்கள் என்னென்ன எழுதுறீங்களோ அதை வந்து லைக் உங்களோட ஒப்பீனியன், உங்களுக்கு என்ன கரெக்டாக படுது அதை பேஸ் பண்ணி எழுதுங்க. அண்ட் ஆல்சோ டோன்ட் மேக் அசர்ஷன்ஸ். நீங்களாக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி எதுவும் எழுதாமல் ஜஸ்ட் அதோட ஃபேக்ட்ஸ் பேஸ் பண்ணி உங்களோட ஓன் ஸ்டைலில் யூ கேன் ரைட். கீப் த ஆர்டிக்கல் ப்ரீஃப். எப்போவுமே எது எழுதினாலும் மேக் இட் ஷார்ட் அண்ட் சிம்பிள். பிரேக் த ஆர்டிக்கல் இன்ட்டு பேராகிராஃப்ஸாக பிரேக் பண்ணுறப்போ இட் வில் பி ஈஸி ஃபார் த ரீடர்ஸ் டு ரீட். பே அட்டென்ஷன். நீங்கள் சூஸ் பண்ணுற வாய்ஸ் பேசிவ் வாய்ஸாக இருக்கலாம், ஆக்டிவ் வாய்ஸாக இருக்கலாம், அது என்னன்றதை கரெக்டாக சூஸ் பண்ணி ஒரு வாய்ஸ் ஃபுல்லாகவே அந்த ஃபுல் ஆர்டிக்கல் ஃபுல்லாகவும் ஒரே ஒரு வாய்ஸில் ட்ரை டு ரைட். அண்ட் டென்ஸ்னால் ஒரு டென்ஸ் மட்டும், எதா ப்ரெசன்ட் டென்ஸோ பாஸ்ட் டென்ஸோ எதுனாலும் அந்த ஒரு டென்ஸை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுற மாதிரி யூ ஹேவ் டு ரைட். அண்ட் கன்க்ளூட் லாஜிக்கலி. லாஜிக்கல் கன்க்ளூஷன்னா நம்ம கன்க்ளூட் பண்ணுற லைக் உங்களோட ஒப்பீனியன் என்ன, ரெக்கமெண்டேஷன் இதெல்லாம் போட்டு யூ ஹேவ் டு ட்ரை டு கன்க்ளூட். And steps in article writing. So identify the target audience, who the intended readers are. They are target audience. So யாருன்னு தெரிஞ்சு you have to write. Groups such as students, businessmen or adults-க்கு நீங்கள் எழுதுறீங்கன்னா keep that in mind. அதுக்கேற்ற language யூஸ் பண்ணி you try to write the article. Step 2 is identify the purpose of writing. எதுக்காக எழுதுறீங்க? Aim of the article. To advise, to suggest, inform, compare or contrast, or to describe something. எது நீங்கள் பண்ண போகிறீங்கன்றது you keep in mind and then you start to write. So step 1 and step 2 will be the deciding factors in determining the layout of your article, its style, language and level of formality. ஒரு ஆர்டிக்கலோட லேஅவுட், ஸ்டைல், அதோட லாங்குவேஜ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபார்மலாக இருக்கணுமா இன்ஃபார்மலாக இருக்கணுமான்றது வந்து இந்த ஸ்டெப் 1 அண்ட் ஸ்டெப் 2 பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். டார்கெட் ஆடியன்ஸ் வச்சும் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக எழுத போகிறீங்கன்ற வச்சும் தான் யூ வில் ட்ரை டு ஃப்ரேம் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நீங்கள் வந்து மைண்டில் செட் பண்ணி வச்சுருப்பீங்க. இதை தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, கெரியர்ஸ் இன் காமர்ஸ். ஸோ பர்டிகுலர் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து காமர்ஸோட இருக்கிற என்னென்ன அட்வான்டேஜஸ், ஃப்யூச்சரில் எப்படிலாம் வந்து காமர்ஸ் படித்தா என்ன வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கெரியர்ஸ் இன் காமர்ஸ். ஸோ டார்கெட் ஆடியன்ஸ் வில் பி கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ the article should be an informative one detailing the various careers that a commerce student can choose from, colleges, universities, eligibility and selection process. The tone must be formal and the language should be easy and straightforward for comprehension. If the article is meant for doctors, then technical jargon related to the field of medicine can be used. Like இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காமர்ஸ்னால் அந்த டார்கெட் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன தேவைன்றதை நம்ம வந்து சிம்பிள் லாங்குவேஜில் யூ ஹேவ் டு டெல். எலிஜிபிலிட்டி எப்படி இருக்கும், செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், என்னென்ன காலேஜஸ்
அவைலபிளாக இருக்குது, என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, இது எல்லாமே யூ வில் ட்ரை டு டெல் இன் திஸ் ஆர்டிக்கல். அதோட டோன் வந்து எப்படி இருக்குன்னா ஃபார்மலாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அட்ரஸ் பண்ணுறீங்க. அண்ட் லாங்குவேஜ் ஷுட் பி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் சிம்பிள் சென்டென்சஸ் யூஸ் பண்ணி ஹவ் டு டெல், பிகாஸ் அப்போ தான் ஈஸியாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து புரியும். இஃப் த ஆர்டிக்கல் இஸ் மென்ட் ஃபார் டாக்டர்ஸ்க்கு ஒரு ஆர்டிக்கல் எழுதுறீங்கன்னா அது டெக்னிக்கல் ஜார்கன், மெடிசன் சம்மந்தமாக என்னென்ன இருக்கும் அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டிக்கல் எழுதணும். ஸோ காமர்ஸில் போய் மெடிசினல் டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் அதை வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியாது. எந்த ஃபீல்டுக்கு எது யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு ஹேவ் டு யூஸ். தேர்ட் இஸ் கலெக்ட் அண்ட் செலக்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த டாபிக் ரிலேட்டடாக என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை கலெக்ட் பண்ணிவிட்டு அதில் எது தேவையில்லாதங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். அதுதான் கலெக்ட் அண்ட் செலக்ட் இன்ஃபர்மேஷன். ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷனை செலக்ட் பண்ணிடுவீங்க. ஸோ எதுலேருந்துலாம் எடுப்பீங்க? புக்ஸ், இன்டர்வியூஸ் ஆர் ப்ரீவியஸ் ஏதாவது இதை பற்றின ஆர்டிக்கல் வந்திருந்தால் யூ வில் கோ த்ரூ தட் அண்ட் அதுலேருந்து பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். ஸ்டெப் 4 இஸ் ஆர்கனைஸ் த இன்ஃபர்மேஷன் சீக்வென்ஷியலி அண்ட் லாஜிக்கலி. ஒரு ஆர்டர் ஃபார்ம் பண்ணி, சீக்வென்ஷியல்னால் 1 2 3 4 அந்த மாதிரி சீக்வென்ஸ் இருக்கும். லாஜிக்கல் ஆர்டரில் அந்த எது தேவை, ஐ மீன் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா அது ஃபஸ்ட் பாயிண்ட், தென் லெஸர் இம்பார்ட்டன்ட், அதுக்கு அடுத்தது இன்னும் மச் மோர் லெஸர் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு ஆர்கனைஸ் பண்ணி எழுதிக்கணும். சீக்வென்ஸ் ஆர்டரில் கொண்டு வந்துடணும். So it is important to ensure that the information you have collected is authentic and reliable. authentic-ஆவும் இருக்கணும். authentic-னா first hand இன்ஃபர்மேஷனாக இருக்கணும். அண்ட் ரிலையபிள், நீங்கள் நம்புகிற வகையில் அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கணும். ஓகே. ஸ்டெப் 4 இஸ் ஆர்கனைஸ் இன்ஃபர்மேஷன் சீக்வென்ஷியலி அண்ட் லாஜிக்கலி. ஸோ ஓகே, இப்போ வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு என்ன ஆகுனா, லைக் அதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் மைண்ட் மேப்ஸ், ஃப்ளோ சார்ட்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணி யூ கேன் ஆர்கனைஸ். ஆர்எல் சீக்வென்ஷியல் ஆர்டர்னா 1 2 3 4 நம்பர் பண்ணியும் ஆர்கனைஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இந்த மாதிரி மைண்ட் மேப்ஸ் மூலியமாகவும் யூ கேன் ஆர்கனைஸ். தட்ஸ் அப் டு யூ. உங்களுக்கு எப்படி விருப்பப்படுறீங்களோ யூ கேன் ஆர்கனைஸ். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கெரியர்ஸ் அண்ட் காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இருக்க பிளேஸ்மெண்ட்ஸ், போஸ்ட் கிராஜுவேஷன், சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்னெல்லாம் தேவை, அப்புறம் வேரியஸ் கோர்சஸ் என்னெல்லாம் இருக்குது, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கௌண்டன்சி, கம்பெனி செக்ரட்டரி, அதுக்கப்புறம் வந்துட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சியில் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா, எலிஜிபிலிட்டி என்ன, அதுக்கப்புறம் வந்து வேரியஸ் கோர்சஸில் வந்து காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கௌண்டன்ட், அப்படி அதை வந்து குரூப் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வரும்னு குரூப் பண்ணிவிட்டு தே ஹவ் இன்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் லிங்க் பண்ணியிருக்காங்க ஆரோ மார்க்ஸ் மூலியமாக. ஸோ இது ஒன் டைப் ஆஃப் ரைட்டிங் அன் ஆர்டிக்கல். ஸோ செகண்ட் இஸ் லைக் அட்வான்டேஜஸ் என்ன, ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டுட்டு டிமானிட்டைசேஷன் போட்டுட்டு அதோட டிமானிட்டைசேஷன்னா என்ன, அது ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, சொல்யூஷன் அப்படின்னு ஒரு ஃப்ளோ சார்ட் மூலயமா ஒரு ஆர்டிக்கலை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிஃப்த் இஸ் ரைட் த ஆர்டிக்கல். இது அவ்வளோ பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் வச்சுருப்பீங்க, உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு இதெல்லாம் வச்சுருக்கீங்க. தென் வாட் யூ ஷுட் டூ இஸ் யூ ஆர் கோயிங் டு ரைட் அன் ஆர்டிக்கல். ஆர்டிக்கல் எப்போவுமே இட் வில் பி பேராகிராஃப்ஸாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஃபார்மேட் எதுக்கு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிறதுக்காக. இந்த ஸ்டெப் 4 வரைக்கும் இட்ஸ் யுவர் பர்சனல், உங்களோட பர்சனல் யூசேஜ்க்கு. ஸ்டெப் 5 நீங்கள் ஆர்டிக்கல் எழுதி பப்ளிஷ் பண்ணுவீங்கல்ல, லைக் 4 பேராகிராஃப்ஸில் எழுதுவீங்க ஆர்டிக்கலை. இப்போ சம்மரிக்கும் ஆர்டிக்கலுக்கும் என்ன வித்தியாசம்னு காட்டுறதுக்காக தான் இந்த ஃபார்மேட்லாம் யூஸ் பண்ண சொல்லி உங்களை நோட்ஸ் கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த 3 பேராகிராஃப்ஸில் எது தேவையில்லைன்றதை நீங்கள் புரிஞ்சுட்டு தேவை உள்ளதை மட்டும் எழுதுவீங்க. வேறு சம்மரியில் அப்படி இல்லை. ரேண்டமாக என்னென்ன தெரியுமோ நம்மளுக்கு அதை தான் நம்ம சம்மரியாக எழுதுவோம், நார்மலாக ஒரு எஸ்ஸே எழுதுறதுனா. ஸோ ஆர்டிக்கல் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கணும், ரொம்ப வளவலன்னு இல்லாமல் கிளாரிட்டியாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட பர்சனல் இதுக்கு மைண்ட் மேப்ஸ் போட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை ஃப்ளோ சார்ட்ஸ் போட்டு நோட்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ ரைட் த ஆர்டிக்கல். ஒன்ஸ் யூ ஹவ் determined the information you are going to use and organized your ideas, write the article.
The article could be formal, semi-formal or informal depending on your target audience. உங்கள் target audience பொறுத்து it could be formal, semi-formal or informal depending on your target audience. So first இங்கே சில இது கொடுத்துருக்காங்க. லைக் ஃபர்ஸ்ட் கிவ் யுவர் ஆர்டிக்கல் அ டைட்டில் கொடுக்கணும், ஐ கேட்சியான டைட்டில் கொடுக்கணும். தென் பிகினிங்கில் வந்து ஓப்பனிங் சென்டென்ஸ் இருக்கணும், ஸ்ட்ரைக்கிங்கான ஓப்பனிங் சென்டென்ஸோ கொட்டேஷன்ஸோ ஏதாவது போட்டு இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம ரீடர்ஸ் கிட்ட கொண்டு வரணும். தென் தேர்டு ஸ்ட்ராங் ஆர்கியூமெண்ட் ஃபார் யர் ஐடியாஸ். நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதுக்கு ஆர்கியூ பண்ணுற வகையில் உங்கள் ஐடியாஸ் நீங்கள் கொடுக்குற ரீசன் கிளாரிஃபிகேஷன் இருக்கணும். எவிடன்சஸ் கொடுக்கணும், ஆர் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் டீட்டெயில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஏதாவது கொடுத்து யூ ஹேவ் டு சப்போர்ட் யுவர் ஐடியாஸ். அதுக்கப்புறம் டு டெவலப் யுவர் ஐடியாஸ், உங்கள் ஐடியாவை வந்து ஃபர்தராக டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கணும். லைக் டு மேக் த ஆர்டிக்கல் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் சப்ஸ்டன்ஷியல். ஐடியாஸை வந்து டெவலப் பண்ணிகிட்டே வரணும் யூஸிங் சர்டைன் எக்ஸாம்பிள்ஸ், எவிடன்சஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் எனி இஃப் யூ ஹாவ் எனி ரெக்கார்டிங்ஸ் ஆர் எதுனாலும் ஏதாவது ஒரு எவிடன்ஸ் மூலியமாவது நீங்கள் வந்துட்டு உங்களோட ஐடியாஸை டெவலப் பண்ணி கொண்டு வரணும் இன் ஆர்டர் டு மேக் யுவர் ஆர்கியூமெண்ட் ஸ்ட்ராங்கர். அப்புறம் கன்க்ளூட் வித் யுவர் ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட். லைக் ஃபர்ஸ்ட் அண்ட் எண்டிங் தான் எப்போவுமே வந்துட்டு ரீடர்ஸோட மைண்டில், எல்லா ரீடர்ஸோட மைண்ட்லேயும் ஃபர்ஸ்ட் அண்ட் எண்டிங் வந்து எப்போவுமே ரொம்ப ஈஸியாக போய் மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ மேக் யுவர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஐ கேட்சியாக இருக்கணும், லாஸ்ட்டாக கன்க்ளூட் பண்ணுற பாயிண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கணும். ஸோ தட் நீங்கள் வந்து உங்கள் ரீடர்ஸை ஈஸியாக அப்பீல் பண்ணலாம். தென் யூஸ் வெக்காபுலரி அண்ட் டெஸ்கிரிப்டிவ் லாங்குவேஜ் and also language which is appropriate for the article. நல்ல வெக்காபுலரிலாம் வந்து லைக் ரொம்பவும் புது வெக்காபுலரியும் இல்லாமல் ரொம்ப நார்மல் வெக்காபுலரியும் இல்லாமல் சில நியூ வெக்காபுலரி இன்க்ளூட் பண்ணிவிட்டு அண்ட் மேக் லைக் டிஸ்கிரிப்டிவ் லாங்குவேஜஸ், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், மெட்டஃபர், பர்சானிஃபிகேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். மேக் யுவர் லாங்குவேஜ் அப்ராப்ரியேட் ஃபார் த ஆர்டிக்கல். என்ன ஆர்டிக்கல் எழுதுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் லாங்குவேஜ் ஸ்டைலை மாற்றிக்கோங்க. தென் லிங்க் வேர்ட் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், வெரைட்டி ஆஃப் vocabulary will only improve your work and make it interesting. And use passive voice. You don't use active voice, most of passive voice like by, and the by வச்சு the ball was ஹார்ட்லி ஹிட் பை த பாய், அந்த மாதிரி ஒரு ஃபார்மட். பை சப்ஜெக்ட் வந்து பின்னாடி வர மாதிரி நீங்கள் வந்து பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணி ட்ரை டு ரைட் த என்டையர் ஆர்டிக்கல். அண்ட் ஹியூமர் இன்க்ளூட் பண்ணுங்கள், ரெட்டோரிக்கல் கொஸ்டின்ஸ் இன்க்ளூட் பண்ணுங்கள் டு மேக் த ஆர்டிக்கல் ரைவட்டிங்னா டு மேக் த ஆர்டிக்கல் மச் மோர் இன்ட்ரெஸ்டிங். டு நாட் டாக் அபவுட் யுவர் செல்ஃப், உங்களோட பர்சனல் ஒப்பீனியன்ஸை ஃபுல்லாக திணிக்காமல் கன்க்ளூடிங் பார்ட்டில் மட்டும் யூ கிவ் யுவர் ஒப்பீனியன், யுவர் சஜஷன்ஸ். ஓகே, தென் ஓகே சாம்பிள் ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டிக்கல் 1 நீங்கள் வந்து உங்களோட ஸ்டெப் 4 வரைக்கும் எப்படி கலெக்ட் பண்ணுறீங்க மைண்ட் மேப் மூலயமா எல்லாம் பண்ணிவிட்டு தென் பேராகிராஃப் வைஸாக எது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்ன்றதை பார்த்து யூ வில் ரைட் த ஆர்டிக்கல். ஸோ ஆர்டிக்கலோட டைட்டில் இருக்குது, கீழே வந்து அந்த பைலைன் இருக்குது, நேம் யார் எழுதுகிறாங்கன்னு இருக்குது. ஸோ த ஆர்டிக்கல் வந்து எழுதியிருக்காங்க, ஒரு 3-4 பேராகிராஃப்ஸ் கிட்டே எழுதியிருக்காங்க. இப்படி தான் ஒரு ஆர்டிக்கல் வந்து நம்ம எழுதணும். வெரஸ் நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறது ஸ்டெப் 4 ஆர்கனைஸ் பண்ணி மைண்ட் மேப்லாம் போடுறதுனா இட்ஸ் ஃபார் அவர் யூசேஜ், நம்மளோட ரெஃபரன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் கோ த்ரூ தட். ஓகே, ரீட் ஆர்டிகல்ஸ் 1, 2, 3, ட்ரை டு அனலைஸ் தெம் ஆஸ் பெர் த ஃபாலோயிங் செக்லிஸ்ட். என்ன செக்லிஸ்ட் ஃபார் ரைட்டிங் அன் ஆர்டிக்கல். ஒரு ஆர்டிக்கல் எழுதுறதுக்கு முன்னாடி என்னென்ன யூ ஹாவ் டு லுக் ஃபார் அப்படின்னா, இட் ஷுட் பி லைவ்லி, த ஆர்டிக்கல் ஷுட் பி லைவ்லி பட் ஃபார்மல் ஸ்டைல், ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். இன்ஃபார்மல் ரைட்டிங்காகவும் இருக்கலாம் பட் யூஸ் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். ஓகே, தென் இம்பர்சனல் ஸ்டைல், அவாய்ட் ப்ரோனவுன்ஸ் லைக் ஐ, யூ, வி, அந்த இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ரைட் இன் தேர்ட் பர்சன். அப்புறம் ஸ்டார்ட் வித் அ ஹெட்டிங் தட் இஸ் கேட்சி பட் டெல்ஸ் த டாபிக் அண்ட் மெயின் ஐடியா. ஒரு ஹெட்டிங் வந்து கண்டிப்பாக இருக்கணும், அந்த ஹெட்டிங் கேட்சியாக இருக்கணும், சொல்கிற ஐடியாவுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கணும். இன்ஃபர்மேஷன் வந்து பேராகிராஃப்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். தென் 5th இஸ்
யூஸ் கொட்டேஷன்ஸ் ஃப்ரம் இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன்ஸ், இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். கொட்டேஷன் ரொம்ப ஃபேமஸாக இருக்க கொட்டேஷன்ஸ் ஏதாவது கொடுத்துக்கோங்க. தென் பீப்புள்ஸ் ஒப்பீனியன். ஒப்பீனியன் லைக் உங்களோட ஓவரால் ஐடியாவை வந்து ஓகே, உங்கள் ஓவரால் ஐடியா வந்துட்டு இட்ஸ் ஷுட் அப்பீல் த பீப்புள் அண்ட் ஆல்சோ பீப்புளோட ஒப்பீனியனுக்கு தகுந்த மாதிரி யூ ஹாவ் டு ரைட் அன் ஆர்டிக்கல். ஓகே, ஸோ உங்கள் ஓவரால் ஐடியாவை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், பீப்புளோட ஒப்பீனியனையும் நீங்கள் வந்துட்டு கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கணும், பீப்புளோட ப்ரிஃபரன்ஸ்க்கு கன்சிடரேஷன் அதிகமாக இருக்கணும். அப்புறம் வந்து யூஸ்ஃபுல் ஃபேக்ட்ஸ், ஃபிகர்ஸ் டு சப்போர்ட் யுவர் ஆர்கியூமெண்ட். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத வந்து சப்போர்ட் பண்ணுற வகையில் யூ ஹாவ் டு யூஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ். லாங்குவேஜ் டெக்னிக்ஸ், அலிட்ரேஷன் யூஸ் பண்ணுங்கள். லைக் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணலாம். அலிட்ரேஷனுங்கிறது ஒரு லைனில் வந்து 3-4 வேர்ட்ஸ் இருந்ததுன்னா அந்த வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே சேமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாம் ஏல ஆரம்பிக்குதுன்னா செகண்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் ஏல இருக்கும், தேர்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் ஏல இருக்கும். ஸோ அந்த லைனில் எல்லாமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எல்லாம் ஒரே லெட்டர்ஸில் இருக்கும். அதுதான் அலிட்ரேஷன். டெக்னிக்கல் vocabulary ஆர் ஜார்கன் that relates to the subject. ஸோ ஜார்கன்றது ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட அவங்க யூஸ் பண்ண கம்யூனிகேஷன் லாங்குவேஜ். அப்படி இருக்கப்போ இந்த பர்டிகுலர் நம்ம எந்த டார்கெட் ஆடியன்ஸ்க்கு அதை சொல்கிறோமோ அவங்க மேபி ஏதாவது ஒரு பர்டிகுலர் குரூப்பை சேர்ந்தவங்களாக இருக்கலாம். அவங்க என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க அவங்க ஃபீல்டில், அதை தெரிஞ்சு யூ கேன் யூஸ் தட் இன் யுவர் ஆர்டிக்கல். இஃப் யூ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க மட்டும் யூ கேன் யூஸ் தட். ஸோ ஆர்எல்ஸ் மேக் த லாங்குவேஜ் வெரி சிம்பிள் ஸோ தட் எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். யூஸ் அ வெரைட்டி ஆஃப் சென்டென்ஸ் லென்ஸ் and styles including informative complex sentences. Okay, வெரைட்டி ஆஃப் சென்டென்ஸ் லென்ஸ் அப்படிங்கிறதுனா ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸ் வந்து இப்போ ஷார்ட்டாக இருக்குன்னா நெக்ஸ்ட்டு இதுவும் வந்து ஷார்ட்டாகவே இருக்கணும். பேராகிராஃப் ஃபுல்லாக ஷார்ட்டாக இல்லாமல் லைக் யூ கேன் யூஸ் ரொம்ப லென்த்தி சென்டென்ஸும் யூஸ் பண்ணலாம். ஷார்ட் தேவைப்படுற இடத்துல லென்த்தி சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் ஏதாவது காம்ப்ளெக்ஸ் இன்ஃபர்மேஷன் நீங்கள் சொல்கிறதா இருந்தால் மட்டும் யூஸ் காம்ப்ளெக்ஸ் sentences or else make it simple. Okay, then lively paragraphs, to the point and short. ஒரு பேராகிராஃப் வந்து இதுதான் சொல்லுது அப்படிங்கிறத வந்து ரொம்ப ப்ரிசைஸாகவும் ரொம்ப கன்சைஸாகவும் யூ ஹாவ் டு கிவ். அண்ட் ஆல்சோ லைக் ஒரு பேராகிராஃபில் ஒரு ஐடியா மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். தென் ஆஃபர் லாட்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் டீட்டெயில்ஸ் அபவுட் த டாபிக். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுங்க, பட் எல்லாமே ஆர்டர்லி வேல்யூ. ரொம்ப என்ன சொல்கிறது, தேவையில்லை எது தேவையில்லைன்றத ஹாவ் டு திங்க். நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி ஹாவ் டு திங்க் அண்ட் தென் ஃப்ரேம் த சென்டென்சஸ். பட் அதில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் யூ ஹாவ் டு கிவ். தென் எண்ட் இன் அ சாட்டிஸ்ஃபையிங் வே அவாய்டிங் அன் எஸ்ஸே லைக் சம்மரி. ஸோ எஸ்ஸே மாதிரி இல்லாமல் ஆர்டிக்கல் வந்து இட் ஷுட் பி ஆர்கனைஸ்ட். என்ன யூஸ் பண்ண போகிறீங்கன்னு யூ ஷுட் நோ அண்ட் யூ ஷுட் கீப் இன் யோர் மைண்ட். இது எல்லாமே வந்துட்டு ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் படிக்க போகிறாங்க. ஸோ லாங்குவேஜ், ஸ்டைல், சென்டென்ஸ் பேட்டர்ன் எல்லாமே வச்சுட்டு தென் யூ ஹாவ் டு கன்க்ளூட் யுவர் ஆர்டிக்கல். ஸோ எண்ட் இன் அ சாட்டிஸ்ஃபையிங் வே. உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும், த பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு ரீட் அவங்களுக்கும் இட் ஷுட் பி சாட்டிஸ்ஃபையிங். அதை மைண்டில் வச்சுட்டு யூ ஹாவ் டு ரைட் அன் ஆர்டிக்கல். ஸோ ப்ராக்டிஸ் எக்ஸசைசஸ் ஆர் தேர். ஸோ லுக் இன் டு த practice exercises for your exams. This is your chapter 8 article writing. Thank you.